இப்போது ஒரு பெருமழை பெய்து ஒரு நாள் 2 நாளுக்கு வந்து தண்ணி ரோடு மேலேயே தேங்கி நின்றுச்சுன்னா அதோட டேமேஜை புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ இந்த 3 நாள் என்ன அவ்வளோ மழையாப்பா பெஞ்சுது? 3 நாட்களுக்கு முன்பு பெய்த மழை கூட சட 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 நைட்டு பூரா பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஒழிய பெருமழை கிடையாது. இந்த மேக வெடிப்பு அது இதுன்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி மழை கிடையாது. ரோடு எப்படி இருக்குது பார்த்தியா? அப்போ என்ன தான்ப்பா ரோடு போடுறீங்க நீங்கள்? இதே மாதிரி போன மழை முடிஞ்ச உடனே ரோடு போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? போன மழைக்கு எல்லா ரோடு இது மாதிரி ஆச்சு, முடிஞ்சு ரோடு போடுறீங்க. ஒரு வருஷம் கூட ஒரு ரோடு தாங்கலைன்னா அப்போ என்ன தரத்தில் நீங்கள் ரோடு போடுறீங்க? இதெல்லாம் என்ன ஒரு வேதனைக்குரிய விஷயம்னா, இது எதுக்குமே ஆடிட் இல்லை. நீங்கள் நல்லா இதை கவனித்து பார்க்கணும். இந்த லட்சணத்தில் ரோடு போட்டுட்டு எடப்பாடி தஞ்சாவூரில் போட்ட ரோடு சரியில்லைன்ட்டு கேஸ் போடுறீங்க. சரி, சரியில்லை, கேபிகேவா இன்னும் ஒரு கேசிபின்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு கான்ட்ராக்டர் மூலமாக ஒரு தரமில்லாத சாலையை போட்டுட்டாருன்னு ஒரு வாதத்துக்கு வைத்துக்கொள்வோம். நீங்கள் நல்லா போடுங்க, நீங்கள் தரமாக போட்டிருக்கீங்களா? தினந்தோறும் வருதில்லை, இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் முழுக்க வந்து குண்டும் குழிமான சாலைகள்னு சொல்லிட்டு படங்களோடு வருகிறது. ஸோ கான்ட்ராக்டர் என்ன தான் சார் பண்ணுவாங்க? இருக்க எல்லா காசையும் வாங்கிட்டு ரோடு போட்டு. அதான்ப்பா, இது என்னென்னா 40% லஞ்சமாக கொடுத்தானே. இந்த மாதிரி ஏடிஎம்கே பீரியட்லையும் கரப்ஷன் இருந்துச்சுப்பா. அதிகபட்சம் 8%பா, அல்லது 10 அல்லது 11, அவ்வளோதான்.